அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்ன காட்டினார்கள். யா புனைய, என் அருமை மகனே, இன் கதர்த்த, உன்னால் சக்தி பெற முடியும் என்றால், அதாவது காலையிலும் மாலையிலும் யாரை பற்றியும் ஒரு தவறான எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லாமல் உன்னால் சக்தியோடு வாழ முடியும் என்றால், அந்த எண்ணத்தை உன்னுடைய மனதில் வைக்காமல் வாழ முடியும் என்றால் நீ அவ்வாறு செய். ஏனென்றால் அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய சுன்னத்தாகும். அதைத் தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இது என்னுடைய இந்த சுன்னத்தை பின்பற்றினாரோ அவர் என்னை நேசித்தவராவார். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் என்னை நேசித்தார்களோ அவர்கள் நாளை என்னோடு மறுமையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். மிக பெரும் படிப்பினை. இன்று நம்முடைய வாழ்நாளில் அடுத்தவர்களை பற்றி ஒரு தவறான எண்ணம் கூட நம்முடைய மனதில் இல்லாமல் இருப்பது கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை உங்களால் செய்ய முடிந்தால் நீங்கள் இதே போல செய்யுங்கள், அதாவது காலம் முழுக்க இவ்வாறே உங்களால் இருக்க முடிந்தால் அப்படியே இருங்கள், நாளை மறுமையில் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லித்தந்த இந்த விஷயம் அகில முஸ்லிம்களாகிய நம் அனைவர்களுக்கும் இது பொருந்தும். ஆகையால் இது போல வாழக்கூடிய நசீப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.